அண்மைச் செய்தி. சென்னையில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். சென்னையில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் பெட்ரோல் போட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து நேரலையில் பல்வேறு தகவல்களை வழங்க நம்முடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக முன்னதாகவே, அதாவது அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெறும் இந்த போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெய் வரத்து என்பது நமக்கு கிடைக்காததனால் பல்வேறு சிக்கல்கள் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் அளவில் ஏற்பட்டு வந்தது. குறிப்பாக சில நாட்களாகவே சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு வந்திருந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதுமே சமூக வலைதளங்களில் பல்வேறு நிகழ்வுகள், அதாவது என்னவென்றால் பெட்ரோல் தட்டுப்பாடும் ஏற்படுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாக சமூக வலைதள பக்கங்களில் வதந்திகள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நேற்று இரவு முதலே சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகன ஓட்டிகள் எரிபொருள் நிரப்புவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கும் இடம் சென்னை பாண்டி பஜாரில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் நீண்ட வரிசையில் இருசக்கர வாகனங்களும் சரி, கனரக வாகனங்களும் சரி, பிரதான சாலை முழுவதுமாக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இருசக்கர வாகனங்களும் சரி, இங்கிருக்கும் காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் குறிப்பாக 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை காத்திருந்து அவர்கள் அந்த எரிபொருள் நிரப்பும் அந்த காட்சியை தான் நம்மால் இப்ப காண முடிகிறது. குறிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது சில நாட்களாகவே ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. இதனால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக சில ஹோட்டல்கள் மூடப்பட்ட அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று சமையல் எரிவாயுக்கான அந்த கட்டுப்பாடு என்பது 21 நாட்களில் முன்பதிவு இருந்த நிலையில் 25 நாட்களுக்காக மாற்றப்பட்ட சூழலில் எவ்வாறு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, அதே போன்று பெட்ரோலுக்கான ஒரு தட்டுப்பாடும் ஏற்படும் என்ற அச்சத்தில் நேற்று இரவு முதலே சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து எரிபொருளை நிரப்புவதற்காக குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு முதலே 1 கிலோமீட்டர் முதல் 2 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டு இந்த எரிபொருள் நிரப்பிக் கொண்டு வந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே அதே போன்று வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தொடர்ந்து பெட்ரோல் பங்குகளை நோக்கி குவிந்த வண்ணம் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக அதாவது அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட கிட்டத்தட்ட 20 முதல் 30 நிமிடங்கள் காத்துக்கொண்டு இந்த எரிபொருள் நிரப்பும் அந்த காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இவர்கள் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், சிலிண்டருக்கான ஒரு தட்டுப்பாடும் ஏற்பட்ட ஒரு சூழலில் இப்பொழுது இதற்கான, அதாவது பெட்ரோல் பங்கிலும் இது போன்ற ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. அதுபோன்று தற்பொழுது பல்வேறு மக்கள் இங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நம்முடன் ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கு இல்லையா? எவ்வளவு நேரமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 பங்கு போயிட்டு வந்தாச்சு. இது ஒரு 6வது பங்கு. இங்கேயும் இப்படிதான் கூட்டம் இருக்கு. மற்ற பங்குலாம் க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப சிரமம் தான் மேடம். இன்னைக்கு எப்படின்னா இன்னும் போறதெல்லாம் எப்படின்னு தெரியல. பெட்ரோல்னா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகே சார், இப்ப என்ன இது போன்ற ஒரு சூழல் நிலவுவதற்கு நினைக்கிறீங்க? இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால இப்ப பொதுமக்கள் இடையே இது போன்ற ஒரு கருத்து நிலவி வருது இல்லையா? அதாவது பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூழல் தான் இப்போ இது மாதிரியான கூட்டங்கள் இங்க இருக்கிறதுக்கு காரணமா பார்க்கறீங்களா? ஆமா மேடம், கான்பிடண்டா இப்ப பெட்ரோல் வரும் தெரியாம தான் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப ஓவரால் தமிழ்நாட்டு இந்தியாவிலே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு தான் இருக்கு. ஆக்சுவலி வருமா வரான்னு கன்ஃபார்மே தெரியல. அதனால எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வாங்கி அதை வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. அதனால இப்ப எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு. குறிப்பாக தற்பொழுது இவர்கள் கூறிய சிலிண்டருக்கு தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டது. அதே போன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும்
அளவில் இருக்கும் சூழலில் மக்கள் வதந்திகளை நம்பி, அதாவது நேற்று இரவு முதலே சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் என்பது பரவி வருகிறது. குறிப்பாக எவ்வாறு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோ அதே போன்று பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வதந்திகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் சூழலில் தொடர்ந்து நேற்று இரவு முதலே இருசக்கர வாகன ஓட்டிகளும் சரி, அதே போன்று கனரக வாகன ஓட்டிகளும் சரி, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளையும் நோக்கி குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னதாகவே அவர்களுக்கு தேவையான பெட்ரோல்களை நிரப்புவதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகள் வாகனங்களில் இந்த பெட்ரோல் எரிவாயுவை நிரப்புவது மட்டுமல்லாமல் குறிப்பாக அவர்கள் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு வந்தும் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் அவர்கள் அந்த எரிவாயுவை நிரப்பக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண. குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கும் இடம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாண்டி பசார் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிட்டத்தட்ட காலை முதலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரதான சாலை முழுவதுமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் முதல் பெட்ரோல் பங்குகளிலும் இது போன்ற எங்கு சென்றாலும் சரி அனைத்து இந்த பெட்ரோல் பங்குகளிலும் இது போன்ற கூட்டங்கள் தான் நிலவி வருகிறது. அதே போன்று 2-3 பெட்ரோல் பங்குகள் மூடி இருப்பதாகவும் இங்கு இருக்கிற மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எப்பொழுது வேணாலும் இந்த தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு என்பது இருப்பதால் தொடர்ந்து வாகன ஓட்டிகளும் சரி, கனரக வாகன ஓட்டிகளும் சரி, அவர்கள் வாகனங்களுக்கு தொடர்ந்து இந்த எரிபொருள் நிரப்புவதற்கான அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜனனி, நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.